வணக்கம். விஎஃப்டி. விஎஃப்டி அப்படின்னா, வேரியபிள் ஃப்ரீக்வென்சி டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஎஃப்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இது. இது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய ஏசி அ அ மோட்டார்ஸ் இருக்குல்ல, அந்த ஏசி மோட்டாருடைய ஸ்பீட் அண்ட் டார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பண்றதுக்கு, வேரி பண்றதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. அது எப்படி வேரி பண்ணும்? எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பவர் சப்ளைல இருக்கிற நம்மளுடைய அந்த வோல்டேஜ் அண்ட் இன்கமிங் பவர் சப்ளைல இருக்கிற அந்த வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வென்சிய வேரி பண்ணி உங்களுக்கு ஸ்பீடையும் அண்ட் டார்க் ஆஃப் த மோட்டரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த விஎஃப்டி அப்படின்றது யூஸ் ஆகுது. இந்த விஎஃப்டி அப்படின்றது இதுக்கு ஒரு அதர் நேம்ஸ் இருக்கு. ஏசி டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வென்சி கன்வெர்ட்டர் சொல்லுவாங்க. ஆ ஸோ இந்த மாரி வேற வேற நேம் வந்து இத சொல்லி வந்து இந்த விஎஃப்டிய வந்து அ அ அ மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இன்வெர்ட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஏசி டிரைவ் ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த இந்த விஎஃப்டி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் எனர்ஜி சேவிங் டூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்யூப்மென்ட் புரொடக்ஷன் டூல். ஸோ பர்ட்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா, HVAC சிஸ்டமா இருக்கட்டும், உங்களுடைய வாட்டர் மேனேஜ்மென்ட் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனா இருக்கட்டும். ஸோ இதோட ஹெல்ப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இத பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டீட்டெயிலா வந்து இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய். ஹேவ் எ நைஸ் டே.